அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாரா வெல்டேஷன். இன்றைக்கி நம்ம பிரண்டையை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோம். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு முதல்ல அதில் உள்ள நாரெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கீறி விட்டு இந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டையோட இலையும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் துவையலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். வெறும் இலையை மட்டும் கூட துவையல் செய்வேன், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சா, அடுத்ததாக நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ அரிசி கழுவுன தண்ணியில் தான் போட்டு அலசி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே கடலப்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பிரண்டையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸு புளியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் வச்சுக்கலாம். நான் எனக்கு இஞ்சி வைக்கல, இஞ்சி வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிட்டா நம்மளுக்கு பிரண்டை துவையல் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார், பிரண்டை துவையல், பசங்களுக்காக கொஞ்சம் வத்தல் செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஸ்கூலுக்காக நான் இப்போ முள்ளங்கி சாம்பாரும் வத்தலும் பசங்களுக்கு வைக்க போகிறேன். அவ்வளோதான். சூப்பரான சாம்பார் சாதம், பிரண்டை துவையல் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரண்டை துவையலை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிலாம் உள்ளவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். இந்த பிரண்டை துவையல் ஒத்துக்காதவங்களுக்கு இட்லி பொடி மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாட்லேயும் நல்லெண்ணெய் நெய் போட்டு சாப்பாட்லேயும் பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது பிரண்டை பொடி தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். பிரண்டை பொடிக்காக நான் உளுந்து கடலப்பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். இப்போது நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அரிப்பு இருக்குங்கிறதுக்காக நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துப்பேன். துவையலுக்கு சேர்க்குற மாதிரி தான் உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துருப்போம். அது கூடவே நம்ம மிளகு, ஜீரகம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, புளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி நான் இந்த மாதிரி சேல்ஸுக்கும் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷால்லா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.